ஹாய் மக்களே, இன்னைய வீடியோவில் அல்டிமேட் ஸ்டார் த ரேசிங் கிங் அஜித் குமார் அவரை பற்றி நம்ம ஒரு சில சீக்ரெட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அவர் ஓடுற அந்த ரேசிங் பற்றி சின்ஸ் நம்ம எல்லோரும் அவரை ஃபாலோ பண்ணுறதுனால அவரோட சினிமாவை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணல, இப்போ அவரை ரேசிங்லேயும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த ரேசிங்கை பற்றி ஒரு சின்ன நாலேஜ், ஏன்னா நமக்கு அவ்வளோவா எக்ஸ்போஷர் கிடையாது டுவர்ட்ஸ் த கார் ரேசிங். ஸோ என்ன பண்ண ஒரு சின்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த வீடியோவில் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோவை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம அஜித் குமாரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். யார் இந்த அஜித் குமார்? நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆக்டர்ஸ் நடித்த படத்துக்கு தேட்டருக்கு போயிருக்கேன். ஒரு விஷயம் என்னை ரொம்ப வியக்க வச்சது என்னென்னா, அந்த இடத்துல கூட அஜித்தே கடவுளே, அஜித்து தலை அப்படின்ற மாதிரிலாம் கோஷங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா ஓவரால் படம் ஃபுல்லாகவே இது என்ன மாதிரியான ஃபாலோவர்ஸ், இது எந்த விதமான கிரேஸ் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அஜித் குமாரை எடுத்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவான ஆள் கிடையாது, பெரிய ரசிகர் மன்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் எங்கேயும் கிடையாது, எந்த பப்ளிக் ஈவெண்ட்ஸ்லேயும் கலந்துக்கிறது கிடையாது, நோ அவார்டு ஃபங்க்ஷன்ஸ், நோ பப்ளிக் இன்ட்ராக்ஷன், ஒன்லி ஏர்போர்ட்டை எங்கேயாவது வழியில் பார்த்தா அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதோடு சரி, பேசுகிறதோடு சரி. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ்? இது எந்த வகையில் சாத்தியம்? இது எந்த விதமான கரிஸ்மா? இப்படிங்கிற கொஷின் நம்ம கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அஜித்தை அவரோட குவாலிட்டி ஆஃப் அவரோட கேரக்டர்ஸுக்கு எல்லோரும் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. நீங்கள் யாரை இண்டஸ்ட்ரியில் கேட்குறீங்களா, அஜித் ரொம்ப தரமான ஆளுங்க, நல்ல குவாலிட்டியான ஆள், வெல் பிஹேவ்டு பர்சன், இஸ் அ குட் ஹஸ்பண்ட், குட் ஃபாதர், குட் சோஷியலி வெல் பிஹேவ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நயன்தாரா கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் 2% தானா யார் வந்தாலுமே மரியாதையாக ட்ரீட் பண்ணுறது. நம்பர் 1 ரஜினிகாந்த், இன்னொன்று அஜித் குமார். இவங்க 2 பேருமே ஈவன் ஹீரோயின்ஸோ இல்லை துணை நடிகரோ இல்லை சின்ன நடிகரோ யார் வந்தாலும் சரி, அவங்க சீட்லேருந்து எந்திரிச்சு நின்று முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 2 பேரும் அஜித்தோ ரஜினிகாந்தோன்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே இது மிகப்பெரிய அவார்டு. அது ஒரு பொண்ணு, ஒரு ஹீரோயின் நயன்தாரா மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது இட் ஆட் வேல்யூ டு இஸ் கேரக்டர். அஜித் குமாரை பற்றி இன்னும் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஜித் குமார் ஃபுல் இந்தியாவிலே இஸ் த ஒன்லி பர்சன் ஹேவிங் ஜெட் பைலட் லைசன்ஸ். யாருக்குமே கிடையாது. ஈவன் அஜித் குமாருக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியும், அஜித் குமாருக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியும். இஸ் அ ட்ரோன் பைலட். அண்ணா யூனிவர்சிட்டியில் ட்ரோன் எப்படி ஆப்ரேட், ட்ரோன் அந்த மேலே பார்ப்பீங்களா கேமரா, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாள். ஏன் என்டையர் ஏரோப்ளைன் மெக்கானிக்கே அஜித் குமாருக்கு தெரியுமா? சும்மா இந்த ரோபோ ஃப்ளைட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்லாம் கழட்டி போட்டு திருப்பி அசம்பிள் பண்ணிடுவாராம். இஸ் தட் மச் இன்டெலிஜென்ட் ஃபெலோ. அதே மாதிரி இஸ் த ஒன்லி பர்சன் ஃபார்முலா ரேஸ் 2ல் கலந்துக்கிட்டவர். ஈவன் ஃபார்முலா 1 ஏ சீரீஸ் இருக்குது, அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒன்லி ஆக்டர் இந்த இந்தியா. அப்புறமா இஸ் வெரி குட் குக். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் அஜித்னு சொல்லும்போது முதல்ல அவர் அந்த பிரியாணி சமைச்சு போடுறதா சொல்லுவாங்க. இஸ் வெரி குட் இன் கேமரா ஷூட்டிங், அதாவது ஃபோட்டோகிராஃபர், ஆல்சோ கன் ஷூட்டிங். எல்லா ஷூட்லேயுமே மனுஷன் சாலிடான மனுஷன். இந்த மாதிரி மனுஷனை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அஜித்தை பற்றி பேசுகிறதுக்கு. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். என்னென்னா, ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணும்போது அவனோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாலே அவனோட கேரக்டரை நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த வகையில் அஜித்தோட வீட்டுக்கு போனீங்கன்னா, இது எத்தனை பேர் அஜித் வீட்டுக்கு போய் திருவான்மியூரில் போய் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அந்த அஜித்தோட கேட் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த வாலில் ஒரு டைல்ஸ் ஓட்டியிருப்பாங்க. அந்த டைல்ஸில் 3 விதமான சிம்பிள் இருக்கும். ஹிந்து, முஸ்லீம் அண்டு கிறிஸ்டியன், அந்த மதத்தினுடைய சிம்பிள் அதில் பொறிச்சிருக்கும். ஸோ இதுலேருந்து அவரோட ஸ்பிரிச்சுவல் இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் அ மேன் ஆஃப் எம்மதமும் சம்மதம். பட் அவரை பற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்ல நான் கேட்டிருக்கேன். எஸ்பெஷலி இந்த சுனாமி வந்த டைமாக இருக்கட்டும், கொரோனா வந்த டைமாக இருக்கட்டும், ஈவன் பெரிய வெள்ளம் வந்தது இல்லையா, மழை பெஞ்சு சென்னையில், அந்த டைமில் நிறைய பேர் வீடெல்லாம் இழந்துட்டாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு 1 மாதம் வீட்டில் கிட்டத்தட்ட நிறைய பேர், அது பெரிய அமௌண்ட், பெரிய நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பேரை வீட்டில் வச்சு கிட்டத்தட்ட 1 மந்த்து அவங்களுக்கு 3 வேளையும் நல்ல சாப்பாடு போட்டு முடிஞ்சு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது, ஏன்னா பொருள்லாம் இழந்துருந்தாங்க, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து கையில் செலவு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாருன்னு கேள்விப்பட்டோம். வாட் அ மேன் இஸ்.
த மேன் ஆஃப் கேரக்டர் யா ரியலி. தட்ஸ் வை இஸ் தலை அஜித். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு லேடி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து காலில் செருப்பு இல்லாமல் போயிருக்காங்க. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் லேடி. உடனே அவங்க அவரை ரோட்டில் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு எதிரில் நடந்து போட்டிருக்கோமா அவங்கள கூப்பிட்டு, ஏமா நீ மாசமாக இருக்க, இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஷாலினிக்காக வாங்கி இந்த புது செருப்பை அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லேடி சொல்கிறதே நான் கேட்டேன். அதே மாதிரி பழைய ஆக்டர் ஜெய்சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட சன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாரு, ஒரு ஐ கிளினிக் வச்சுருக்காரு, பெரிய ஹாஸ்பிட்டல் அது. அதில் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு ஃப்ரீயாக கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? தெரியாது. இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். இதில் நம்மளை பல பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இந்த மாதிரி அடிக்கிக்கிட்டே போகலாம் விஷயத்தை. ஈவன் நடிகர் மாரிமுத்து இருக்கார், இறந்துட்டார் அவர். அவரோட சன்னோட ஸ்கூல் ஃபீஸ் கூட அவர் கிட்டத்தட்ட 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அப்போ வந்து அவர் அசிஸ்டண்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. எப்போ ஆசை படத்தில் மாரிமுத்து அவர்கள். அப்போ சொன்ன ப்ராமிஸ் அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்லியிருக்காராம், எப்போ இவர் மாரிமுத்து போதும் நானே ஃபீஸ் கட்டிக்கிறேன்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இயர்லி கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாராம். அதை 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அஜித் கட்டியிருக்காருங்கிறத மாரிமுத்து இன்டர்வியூவில் சொன்னார். அதே மாதிரி அஜித் வந்து அவருடைய படத்தலைப்பு மாதிரி நேர்கொண்ட பார்வை கொண்டவர், எதுலேயுமே தைரியமான ஆள். என்ன பண்ணுவாரா, கலைஞர் ஒரு நாள் ஒரு பெரிய கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த நிகழ்ச்சிகளில் அஜித் பேச வேண்டிய நேரம் வந்தோடனே மேடையவே மனுஷன் ஒரு நிமிஷத்தில் அப்படி ஸ்டன்னாக நிற்க வச்சுட்டார். என்ன சொன்னார்னா, அத்தனை பேர் உட்காந்துருக்கப்ப, ஐயா கலைஞர் ஐயா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுடைய அரசியல்வாதிங்க எங்களை மீட்டிங்க்கு வர சொல்கிறாங்க. இது எங்களோட தனிப்பட்ட விஷயம், வர்றதும் வராததும் எங்கள் கையில் இருக்கட்டும், எங்களை மிரட்டி வர வைக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த செகண்ட் பார்த்தா ரஜினிகாந்த் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாரு. இந்த வீடியோ இன்னி வரைக்கும் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தைரியமாக அவ்வளோ பெரிய மேடையில் அத்தனை அரசியல்வாதிகளை வச்சு சொல்கிற தைரியம் யாருக்குமே கிடையாது இண்டஸ்ட்ரியில். த ஒன் அண்ட் ஒன்லி மேன் அஜித் கேன் டூ தட். ஸோ அடுத்த நாள் அது பெரிய பேசும் பொருளாச்சு. அதுக்கப்புறமா கலைஞர் அடுத்த நாள் கூப்பிட்டு அஜித்தை கூப்பிட்டு பேசினாருன்னு, அதுக்கப்புறமா அந்த மாதிரி இஷ்யூஸ் வரலன்ற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டேன். இன்னொன்று வந்து அவரோட அப்பியரன்ஸுக்கு வந்து நிறைய பேர் கம்பேர் பண்ணலாம். எஸ்பெஷலி ஹேண்ட்ஸம் ஹங்க் ஜார்ஜ் க்ளூனின்னு ஒருத்தர் ஹாலிவுட் ஆக்டர் இருக்கார். அவர் ஒருத்தர் வந்து ஐ திங்க் அவர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஆணில் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எஸ்பெஷலி அந்த பெப்பர் அண்ட் சால்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இந்த வேர்ல்டில் அவருக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது நம்ம அஜித்துக்கு மட்டும்தான். ஸோ மங்காத்தா படத்துக்கு அப்புறமா அஜித் வந்து அந்த பெப்பர் சால்ட் ஹேர் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தார். இந்த கிரெடிட் நம்ம வெங்கட் பிரபுக்கும், மங்காத்தாவோட டைரக்டர் அவருக்கும் இது போய் சேரும். இன்னொரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா அஜித்குமார்கிட்ட, வேல்யூ எவ்ரிபடி, வேல்யூ ஹியூமன், மனுஷங்களுக்கு எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது நம்ம அஜித்குமார்கிட்ட தான் கற்றுக்கணும். யாரை வேணாலும் இருக்கட்டுங்க. நான் ஒரு தடவை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பண்ணுவாராம், ஐ திங்க் பிருந்தா மாஸ்டரோ கலா மாஸ்டரோ யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டில் இப்போ ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே பஸ் இருக்கும். அந்த பஸ் வந்து நம்மளை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்கிட்ட கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த டிரைவர், ஈவன் நமக்கு கால் டாக்ஸி யாரோ ஒருத்தர் டிரைவர் ஓட்டிகிட்டு வந்தால் கூட அந்த டிரைவருக்கு பர்சனலாக அதை விட்டு இறங்கும்போது தேங்க்யூ என்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒரு வேல்யூ பண்ணி அவருக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துட்டு போவாராம். இது உண்மையாலுமே அந்த ஒரு டயர்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவன் இவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஒரு எனர்ஜி கொடுக்கும் தெரியுமா. ஈவன் ஃப்ளைட்டு பைலட்டுக்கெலாம் கூட இந்த மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருக்கேன். அஜித் மீது சில விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை. என்னென்னா, சில பேர் சொல்கிறாங்க ரசிகர்களை மீட் பண்ணுறது கிடையாது, ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு, என்னை வந்து அஜித்தே கடவுளேன்னு சொல்லாதீங்க, என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, என்னை ஒன்லி அஜித்துன்னு பேர் வச்சு கூப்பிடுங்க, மேக்ஸிமம் அப் டு சம் எக்ஸ்டெண்ட் ஏகேன்னு கூப்பிடுங்க, எனக்கு அது போதும், நானும் ஒரு சராசரி மனிதன். அவர் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவில் நடக்கிற எந்த கார் ரேஸ்லையுமே கலந்துக்க மாட்டேங்கிறாரு. ஒன்லி ஃபாரினில் உள்ள ஈவெண்ட்ஸில் தான் கலந்துக்கிறாரு. ஏன் இந்தியாவில் உள்ள ரேசிங்கில் அவரை கலந்துக்க மாட்டேங்கிறாரு, எங்களால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்க முடியாது, இப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. பட் அவர் அதுக்கு ஒரே ஒரு ரீசன் அவர்கிட்டேருந்து இருக்கிறது என்ன தெரியுமா, ஐ திங்க் 2010 வந்து ஒரு ஃபார்முலா 1 சாம்பியன்ஷிப் இங்கே நடந்தது இந்தியாவில். அப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த பேரிகேட்டை தாண்டி ரொம்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்க ஏதோ மன வருத்தப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுலேருந்து அஜித் வந்து நான் இனிமேல் இந்தியாவில் எந்த இடத்துலையுமே ரேஸ், என்னோடய பாப்புலாரிட்டி காரணமாக அந்த ரேஸ் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க நிறைய காசு செலவு பண்ணி பண்ணுறாங்க, அது அவங்களுக்கும் லாஸாக இருக்குது, எனக்கும் மன வருத்தமாக இருக்குது. அதனால இனிமேல் நான் இந்தியாவில் நடக்கிற எந்த ஈவெண்ட்லேயும் எஸ்பெஷலி ரேஸ் ரிலேட்டடாக நான் பங்கேற்க மாட்டேன்
அப்படிங்கிறதுல அஜித் ரொம்ப தெளிவாக அதில் முடிவு எடுத்திருக்காரு. அதை தான் இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாரு. ரசிகர்களை மதிக்க மாட்டேங்கிறாரு, அவர் வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாருங்கிற இந்த விமர்சனத்துக்கெல்லாம் அவர் என்றைக்குமே என் பின்னாடி வாங்க, எனக்கு வந்து மரியாதை கொடுங்க, எனக்கு கோஷம் போடுங்கன்னு என்றைக்குமே அஜித் சொன்னது கிடையாது. அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தால் எனக்கு அதோட லிங்க் அனுப்புங்க. அதே மாதிரி அஜித் வந்து உதவி செஞ்சார், அஜித் இதை செய்திருக்கிறார், அதை செய்திருக்கிறார், அண்ணன் வாழ்கன்னு சொல்லுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு எந்த இடத்துல சொன்னதாகவோ இல்லை எந்த இடத்துல ஃபோட்டோவும் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டோ விளம்பரமோ நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. அவரே சொல்கிறார், ஆரம்பத்துலேருந்து போங்க வேண்டான்னு சொல்கிறாரு. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அது அவரோட பெருந்தன்மை. இது அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஃபேன்ஸ் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இந்த மனுஷன் வேணான்னு சொல்கிறது தான் புரிஞ்சிக்கவே முடியல. அவர் எந்த அளவுக்கு வேணான்னு சொல்கிறாரோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் அவர் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. ஈவன் துபாயில் அங்கே போய் ரேசிங் பார்த்ததில் 90% ஆஃப் பீப்புள் வந்து ரேசிங்னா என்னன்னு தெரியாத ஆள். ஜஸ்ட்டு அஜித்தை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்தியாவிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணிலாம் போயிருக்காங்க. இதோட நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், சவுத் ஆஃப்ரிக்கா மெட்ரோ ட்ரெயின் ஐ திங்க். அதில் பார்த்தா எல்லாம் ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்க. அதில் அஜித்தே கடவுளேன்னு கத்துறாங்க. என்ன மாதிரி கிரேஸ் இதுன்னு தெரில. இது எவனா அது கிரியேட் பண்ணி பட் அது அப்படி தெரியல. அந்த வீடியோ பார்த்தா நேச்சுரலாக அவங்களே கத்துன மாதிரி தான் இருக்குது, அஜித்தே கடவுளேன்னு. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம ஊருக்காரருக்கு இப்படி ஒரு கிரேஸாக, அது எஸ்பெஷலி ஆஃப்ரிக்காவில். இது மாதிரி அஜித்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நான் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அஜித் மனிதர் இல்லை, மனிதர். ஓகே, இந்த செக்மெண்ட் போதும் அஜித்தை பற்றி புகழ்ந்தது. இப்போ நம்ம ரேஸ்க்கு வருவோம். இப்போ துபாயில் நடந்துச்சு இல்லையா கார் ரேஸ். நம்மளாம் அஜித்தோட ஃபேன்ஸ், நம்மளாம் அவரை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறோம். இவ்வளோ நாள் அவர் படத்தில் நடித்தார். அவர் மேலே உள்ள அந்த ஒரு அன்பினால் அவரோட நடிப்பை பிடிச்சி நம்ம எல்லாம், நீங்கள் நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அவரை கார் ரேஸ்லேயும் போய் ஃபாலோ பண்ணுறீங்க. கார் ரேஸுங்கிறது நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு அவ்வளோ ஈஸியாக அது அக்சசபிள் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஹை லெவல் பீப்புள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு மனநிலைமை நமக்கு எல்லா மனசுலையுமே அது இருக்குது. இப்போ அஜித் அதில் இன்வால்வ் ஆனவொடனே தான் நம்மளாம் கார் ரேஸ், எந்த இன்டர்நெட் திறந்தாலும் அஜித் ரேசிங், அஜித் கார் ரேஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு புது ட்ரெண்டாக இப்போ ஆகிட்டுருக்கு. சின்ஸ் நம்ம அஜித்தோட ஃபேன்ஸ் நம்மலாம் அஜித்தோட கார் ரேஸை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அபவுட் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமே. கார் ரேஸ்னால் என்ன, அதில் என்னென்ன வகை இருக்குது, அஜித் எந்த மாதிரி விஷயத்தில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டா என்னோட ஃபன் டபுள் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் ரேஸ் நடக்கிறப்ப நீங்கள் அஜித்தையும் ரசிக்கலாம், அந்த ரேஸையும் ரசிக்கலாம். அது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு அதை பற்றிய புரிதல் இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரேஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்குறேன், கண்டினியூவாக பாருங்கள். இந்த கார் ரேஸிங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காலநிலை, தட்பவெப்பம், சூழ்நிலை, அவங்களோட கிளைமேட் அதை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரேசிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 10 சொல்லலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஈவன் கல்லி கிரிக்கெட் மாதிரி நம்ம ஊரில் அந்த சந்து ஸ்ட்ரீட்டெல்லாம் விளையாடுவோமே அந்த மாதிரிலாம் கூட நிறைய டிஃப்ரெண்டான கார் ரேசிங் இருக்குது. பட் கொஞ்சம் பாப்புலர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 லிஸ்ட்டு சொல்லலாம். இப்போ இந்த ரேசிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து ஃபார்முலா 1. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் கோத்ரூ பண்ணணும். அதில் அவ்வளோ ஈஸி கிடையாது உள்ளே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதுதான் இருக்கிறதுலேயே நம்பர் 1 கார் ரேசிங் ப்ராசஸ். அது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக நிறைய பேர் நினைப்பாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் கிளைம்பிங், இந்த கோ கார்ட்டுன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி கார்ட் ரைடிங். அப்புறமா டிராகிங் ரேசிங்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கார் இப்படி சைடாக தேய்ச்சிக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா கிரவுண்டில், அது மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் கார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அப்புறம் இண்டிகாருங்கிறது வந்து அமெரிக்கா வெர்ஷன், அது ஒன்லி அமெரிக்காவில் நடக்கிறது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஃபார்முலா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸான ஒன்று, ஒன்லி அமெரிக்கன்ஸ் அங்கே நிறைய அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்புறமா 24 hours என்டியூரன்ஸ், இப்போ அது ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி இந்த கேட்டகரி அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இப்போதைக்கு இதை லிமிட்டான, இதை ரொம்ப வீடியோவை ரொம்ப எலாபரேட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலிங்காக கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ கார் ரேஸில் இப்போ நம்ம அஜித் குமார் பங்கேற்றிருக்கிறது வந்து 24 hours என்டியூரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த சீரீஸில் இந்த 24 hours என்டியூரன்ஸில் 24 hours அந்த ட்ரைவ் பண்ணணும். ஈவன் கார் பார்த்திங்கன்னா 2500cc டர்போ இன்ஜின்ஸ் உள்ளது. ஜிடி கார்ஸ் ரொம்ப கிராண்ட் டூரர்னு சொல்லுவாங்க அந்த கார் பேர். அந்த கார் அந்த மாதிரி ரொம்ப ஹை கெப்பாசிட்டி, ஹை ஸ்பீடு உள்ள கார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த டூரில்.
இந்த 24 ஹவர் சீரீஸில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இதுலேயே வந்து நம்பர் 1 லெவலில் இருக்கிறது வந்து லேமேன் ஒரு ஃப்ரான்ஸில் நடக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் தான் வந்து அந்த ரேஸ் தான் வந்து 24 ஹவர்ஸ் ரேஸ். அதுதான் வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ரேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே போயிட முடியாது. ஈவன் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் உள்ளே அவ்வளோ ஈஸியாக போயிடவே முடியாது. அதில் முதல்ல நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அதில் அப்ரூவல் வாங்கி அதுக்கு நிறைய குவாலிஃபயர் ரவுண்ட் தாண்டி தான் அதில் போக முடியுமா. இதில் பெரிய சோகமான விஷயம் என்ன தெரியுமா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதில் தான் நிறைய ட்ராஜடி நடக்குமா. ஏன்னா ரொம்ப ஹை ஸ்பீடு அது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதில் குவாலிஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. சில பேர் மணிலாம் கொடுத்து போயிடலண்ணா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற லெவலில் இருக்குமா அது. ஸோ அதுதான் நம்பர் 1 ஸ்டாண்டர்ட் இந்த 24 ஹவர் சீரியஸில். இப்போ அடுத்த கேட்டகரியில் உள்ளதான் நம்ம அஜித் பங்கேற்கிறது துபாய் 24 ஹவர்ஸ் அந்த துபாய் ஏரோட்ராம். ஈவன் இந்த 24 ஹவர்ஸ் எண்டோரன்ஸ் இந்த ரேஸ்லேயே ஒரு 4-5 கேட்டகரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ 24 ஹவர்ஸ் ஓட்டுறது ஒன்று, அப்புறமா 12 ஹவர்ஸ் இது ஒன்று, அப்புறம் 10 ஹவர்ஸ் இது ஒன்று. இது வந்து ஒவ்வொரு வேறு சீரியஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நிறைய கேட்டகரி இந்த 24 ஹவர்ஸ் இதில் இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அஜித்குமார் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது வந்து 24 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ண வேண்டிய கேட்டகரியில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இந்த 24 ஹவர்ஸ் துபாய் எண்டோரன்ஸில் பங்கேற்பதற்கு நமக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபார்முலா ரேஸில் பங்கேற்கணும், ஒரு லைசன்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸில் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பங்கேற்று இருக்கணும். அது நம்பர் 1 குவாலிஃபிகேஷன். இன்னொன்று ஒரு டீமுக்கு 4 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதில் வந்து அஜித்குமார் வந்து ஒரு டீமுக்கு ஓனராக இருக்கிறாரு. எஸ்பெஷலி துபாய் ஆட்டோட்ராம் அதில் வந்து ஒரு டீமை வாங்குறதுங்கிறது வந்து இட்ஸ் ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸான விஷயம். அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதில் வந்து அஜித்குமார் 130 crores அதில் கொடுத்து மெம்பர் ஆகிருக்கிறாரு. 130 கோடிங்கிறது தலைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்தோட இன்கம் 150 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு. என்ன 20 கோடி பேலன்ஸ் இருக்குல்ல. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சும்மா எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதில் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் எதை கை வச்சாலுமே லட்சக்கணக்கில் போகும். ஈவன் அந்த ரேஸ் நடக்கும்போது ஏதோ ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு இன்ஜினோ இல்லை ஒரு பிரேக்கோ எது போனாலும் நீங்கள் எந்த பார்ட்ஸ் கையில் வச்சாலும் எதை டச் பண்ணாலும் ஒருவேளை எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோடு அதை நடத்துகிறாங்க. ஸோ ஒரு டீமை வாங்குறதுக்கு, ஒரு டீமோட ஓனராக இருக்கிறதுக்கு 130 கோடி தேவை. ஃபைனலி துபாய் ஆட்டோட்ராம் ரேஸில் ஒரு டீம் ஓனராக அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிற பேரோட களம் இறங்குறார். இந்த துபாய் சீரீஸில் அஜித்குமார் அவரோட சேர்ந்து 4 பேர் மொத்தம் ஒரு டீமில். மற்ற பார்ட்டிசிபெண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த ரேஸில் அஜித்குமார் எந்த வகையிலையா வித்தியாசமாக இருக்கிறார் அப்படின்னு யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அஜித்குமார் இஸ் த ஒன்லி மேன். அவர் வந்து ஒரு ஓனராகவும் இருக்கிறாரு, அதே டீமுக்கு டிரைவராகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டீம்லேயும் டிரைவராக பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. எப்படி இவ்வளோ எப்படி ஒரு மனுஷனால் இப்படி ஒரு மல்டி டாஸ்க் பண்ண முடியும் கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இதில் அஜித்குமார் பார்த்தீங்கன்னா 901 அப்படிங்கிற கார் அவர் காரில் எழுதியிருக்கும். அஜித் ரேசிங் 901ன்னு அவர் ஓட்டுற கார் மாடல் வந்து நேம் வந்து Porsche 992 கப் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டீமில் ஒரு டிரைவராக பார்ட்டிசிபேட் பண்ணுறார். அந்த காரோட நம்பர் வந்து 414. கார் மாடல் வந்து Porsche 414 GT கார்னு சொல்லுவாங்க, GT4. ஸோ இப்படி 2 டீமில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ஜென்ரலாக இந்த டீம் ஓனர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அந்த டீம் வாங்குறவங்க அவங்க எப்பயுமே பிஹைண்ட் த ஆஃப் ட்ராக்கில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க யாரும் ரேஸ் ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. வெளியில் ஒரு டீமை வாங்கிட்டோம்னா அந்த டீமுக்கு கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஏதாவது சம்திங் ரேஸில் தப்பாக போச்சுன்னா அதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹோம் ஒர்க்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய கால்குலேஷன் பண்ணி. ஏன்னா ஒரு ஹைலி மணி இன்வால்வ் கேம் இது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி மனுஷன் இந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி டீமில் ரேஸ்லேயும் போய் அது இல்லாமல் இன்னொரு டீமுக்கு வேறு வண்டி ஓட்டி, என்ன மைண்டில் என்ன வில் பவர், இவ்வளவும் பாடியில் அவ்வளோ டேமேஜஸ் இருக்குது, அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ அஜித்தோட டீமில் பார்த்தீங்கன்னா மேத்யூ, ஃபெபியான், கேமரான் அப்படின்னு சொல்லி 3 இளைஞர்கள் இருக்காங்க. அவரை சேர்த்து 4 பேர். அவர் ஓட்டுற கார் வந்து கப் கார்னு சொல்லுவாங்க. அதாவது சீட்டு ரொம்ப லோ லெவலில் இருக்கும். அந்த காரு அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் எந்த விதமான லக்ஸுரியும் நமக்கு இருக்காது. நம்ம நினச்சிருக்கோம் என்ன சார் ரேஸ் கார் அப்படின்னா எல்லா லக்ஸுரியும் இருக்கணும். எந்த விதமான விஷயங்கள் லக்ஸுரி ஐட்டங்கள் எதுவுமே இருக்காது. இன்க்ளூடிங் ஏசி கூட இருக்காது. ஈவன் விண்டோ கூட விழுந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் அந்த காரோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. 6 crore அது. ஸோ எந்த விதமான வசதியுமே இல்லாமல், ஆடம்பர வசதிகள் இல்லாமல், ஒன்லி ஹை ஸ்பீடு
டர்போ இன்ஜின், ஃப்ரண்ட்டில் இருக்கும் இன்ஜின், அதனால தான் பேக்கில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ரொம்ப லோவில் இருக்கும், ஆக்சுவலி கப்பு மாதிரி இருக்கும் உட்கார்றது, அதனால தான் அந்த சீரியஸ் கார் பெரிய கப் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஜித்தோட இந்த கப் காருங்கிறது, அந்த ஜிடி காருங்கிறது த கிரேட் டூரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதோட இன்ஜின் பவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதை ஓட்டணும்னா 10 நிமிஷம் ஓட்டினீங்கனாலே பாடி அவ்வளோ டயர்டாயிருமா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அஜித்தோட 53 இயர்ஸ் ஏஜ், அவரோட காம்படிட் பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ ஒரு 53 இயர்ஸ் ஏஜ் பர்சன் வந்து ஒரு நல்ல ஃபிட்னஸான ஆளே ஒரு 10 மினிட்ஸ் அந்த காரை ஓட்டினாலே அவ்வளோ டயர்டாயிருமா. ஸோ கிட்டத்தட்ட 300 km/h ஓட்டணுமா. அவ்வளோ சொஃபகேட்டடாக, ஆக்சிஜன் கம்மியாக இருந்து போட்டு நம்மளை டைட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. இவ்வளோ விஷயத்தை தாண்டி ஒரு மனுஷன் அதை செய்கிறாருன்னா என்ன ஒரு வில் பவர் இருக்கணும். இந்த கார், இந்த டீமே இவ்வளோ எக்ஸ்பென்ஸாக இருக்கப்போ நம்ம அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ஆக்சசரி, அதை பற்றி கொஞ்சம் நாலேஜும் நமக்கு வேணும். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுக்குறேன். எஸ்பெஷலி அந்த சூட்ஸ் போட்டிருக்காங்க தெரியுமா, ஃபுல் பாடி போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்டியூம் வந்து அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2.5 lakhs வருது. OMPன்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிராண்டு. நம்ம அஜித்குமார் போட்டிருக்கிறது வந்து HRXன்னு இருக்குது. அது வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துறதுனால அந்த பிராண்டோட நேம் அதில் இருக்குது. அந்த அவர் போட்டிருக்க அந்த ஃபுல் சூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 3 லேயர்ஸ் இருக்குமா. அதாவது ஃபயர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஏதாவது நெருப்பு ஆக்சிடென்ட் ஆகி பற்றிச்சுன்னா உங்களுக்கு 8 செகண்ட் டைம் இருக்குது உயிர் பிழைக்கிறதுக்கு. அந்த பெல்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்கு 8 செகண்டுக்குள்ளே ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஸோ அதுக்குள்ளே நெருப்பு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தட்டி விட்டு இன்கேஸ் பிடிச்சினா கூட கீழே புல்லில் பறந்து உருண்டோம்னா, அந்த கிரவுண்டில் படுத்து உருண்டோம்னா நமக்கு நெருப்பு பிடிக்காமல் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு ஃபுல்லாக ஃபேஸ் மட்டும் தெரியும், ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஹெட் கவருக்கு ஒரு சாக்ஸ் மாதிரி ஒரு மெட்டீரியல், அது ஆல்மோஸ்ட் 50,000 rupees, 50,000 ரூபா. அந்த இது மட்டுமே, துணி மட்டுமேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மேலே போகிறாங்க ஹார்ன்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஃபைபரில் மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஃபுல்லாக ஹெட்டு, நெக்கு அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது. நல்ல ஹெவியாக இருக்கும். அதை இங்கே போட்டு அது மேலே தான் சீட் பெல்ட் போடுவாங்க. அது அந்த ஹார்ன்ஸை கிட்டத்தட்ட 1.5 lakhs அப்படின்றாங்க. அதேமாதிரி சாக்ஸு 20,000, ஷூஸ் கிட்டத்தட்ட அதுவும் ஆல்மோஸ்ட் 50,000 சொல்கிறாங்க. க்ளவுஸ் அது ஒரு 50,000 அப்படின்னு சொல்லி போட்டால் கிட்டத்தட்ட ஆக்சசரிஸே மீட்டர் எங்கேயோ போதே. ஸோ 130 கோடிங்கிறது கரெக்டு தான் போல் வாங்குறது. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் போட்டுட்டு அவ்வளோ பெல்ட்டையும் கட்டிட்டு, அதோட எஸ்பெஷலி அந்த ஹெல்மெட் இருக்குது பாருங்கள், அது வந்து ஸ்பெஷலி மேடாக வாயில் தண்ணி குடிச்சிக்கலாம்னா வாய்க்கிட்ட வந்து ஒரு பைப் இருக்குமா, பின்னாடி தண்ணி இருக்குமா. ஸோ நம்ம தண்ணி தான் எடுத்தால் அதில் குடிச்சிக்கலாம். அதேமாதிரி இதெல்லாம் பிடிச்சி அப்படி டைட்டாக போட்டிங்கலாம் அப்படி ஃபுல் கவராக இருக்குமா. அப்படி நம்மளை யாரோ பார்த்து ஒரு 100 பேர் நம்மளை இறுக்கி பிடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சொஃபிகேட்டடாக இருக்குமா. உள்ளே நம்ம காற்று வராது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹெல்மெட்டில் வந்து ப்ளூடூத் இருக்குமா. நம்ம அங்கே உள்ளவன்ட்ட பேசிக்கிட்டே நம்ம கம்யூனிகேஷன்ஸுக்காக ப்ளூடூத் இருக்கும். உங்களை காரில் உட்கார வச்சு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பக்கம் இப்படிலாம் மூவே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இவ்வளோதானா, இதை தவிர வேறு எந்த மூமெண்ட்டுமே பண்ண முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன கார் ரேஸ் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிடுறால. ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தா மை காடு, அது இந்த வயசில் 53 வயசில் இந்த விஷயங்கள் பண்ணணுன்னா நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் 6 கோடி ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறேன், ஒரு ஏசியாச்சும் கொடுக்கூடாத உள்ள ஒரு மனுஷன் காற்று இல்லாமல் கஷ்டப்படுவானே. அது இவ்வளோண்டு விண்டோ கொடுத்துருக்கீங்களா காற்று வர்றதுக்கு, கிட்டத்தட்ட 2 inch தான் இருக்குமா விண்டோ, அவ்வளோதான். அதில் தான் சின்னதாக காற்று வருமா. இப்படி கொடுமை பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. என்னென்னா ஏரோடைனமிக்ஸ்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த கார் ஃபுல் ஸ்பீடில் போகிறப்ப காற்று உள்ளே வந்துச்சுன்னு, ஒரு வேளை பெருசாக விண்டோ வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்று உள்ளே வந்துச்சுன்னா ஒன்று வண்டியோட இன்ஜின் ஸ்பீட் கம்மியாகும், அந்த ஃபோர்ஸ் கம்மியாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்டி சில நேரத்தில் ஃப்ளிப் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குது நிறையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வண்டி ஓடுறப்ப நம்மளோட பாடி அப்படி புஷ் பண்ணணும் தெரியுமா, அதனால தான் போட்டு அப்படி டைட்டாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஃபோர்ஸுக்கு கார் கிட்டத்தட்ட யோசித்து பாருங்களேன், ஒரு 300 km/h ட்ராவல் பண்ணுற காரில் காற்று உள்ளே வந்துச்சுன்னா என்னென்ன ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஸோ அதுக்காக தான் விண்டோ சின்னதாக வச்சு, உள்ளே ஏசியும் கிடையாது, எந்த விதமான லக்ஸுரி ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. அப்படி ஒரு கார் 6 கோடி ரூபா அநியாயம். எக்ஸ்பெஷலி இந்த ரேசிங் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராஜடி, நிறைய விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஜித் ஓடுற அந்த ஸ்போர்ட்ஸ் கார் ரேசிங் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாடியோட பில்டு அந்த மாதிரி அயன் ராடு போட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்குமா, நம்மளை சுற்றி சும்மா வெளியில் பிளேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட, ஈவன் அஜித் பாருங்கள் அந்த ஒரு இதில் போய் 414 வந்து பேரிகேட்டில் இடித்து அப்படி ஸ்பின் ஆகி நின்றுச்சு பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ அழகாக கேஷுவலாக வெளியில் வந்தார்.
இதுக்கு காரணம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தா அவ்வளோ சேஃப்டி விஷயங்கள், அவ்வளோ டைட்டாக பெல்ட் போட்டு அந்த ஹார்ன்ஸ் மாதிரி மேலே 2 ஹெவியாக வச்சு டைட்டாக போட்டு ஹெல்மெட் பக்காவாக கட்டி அப்படி உக்காந்துருக்கனால தான் எவ்வளோ வேகமாக கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகமாக போய் எங்கே இடித்தாலுமே மனுஷன் அப்படியே கொஞ்சம் கூட அடிபடாமல் வெளியில் வராருல, அதுக்கு தான் இவ்வளோ சேஃப்டி. அதனால தான் அந்த கார் 6 கோடி ரூபா. இப்போ அஜித் அவர்கள் துபாயில் ஓட்டினார் இல்லையா, அந்த ரேஸ் அந்த சர்க்கியூட் அந்த கிரவுண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.39 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதை ஒரு சுற்று அளவுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அது திருப்பி அங்கேயே வந்து நிற்கிறதுங்கிறது ஒரு லேப்ஸ். ஸோ அஜித்குமார் அவர் டீமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 568 தடவை சுற்றி வந்திருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக கிலோமீட்டர் அவங்க ஓட்டினதை பார்த்தா கிட்டத்தட்ட 3061 சம்திங் வருது. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டியிருக்காங்க. இதன் மூலமாக 3வது பிளேஸை தக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி அஜித் வந்து இன்னொரு 414 ஓட்டினார் பார்த்தீங்களா, ரசூன்னு ஒரு டீமில். அந்த டீமில் ஒரு தடவை வந்து அதை ப்ராக்டிஸ் செக்ஷன் அப்போ பேரிகேட்டில் இடித்து ஃபுல் கார் டேமேஜ். அடுத்த ரேஸில் அவங்க டீமுக்காக டிரைவராக அவர் போகும்போது பார்த்திங்கன்னா இடையில ஃபியூவல் காலி ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே அந்த கஷ்டமான இதை டிவியில் பார்த்துருப்போம், ஈவன் இன்டர்நெட்லாம் வைரல் ஆச்சு. அது போய் அப்புறம் டோ பண்ணி இழுத்துட்டு வந்தாங்க அதை. ஸோ அதனால் அதுலேருந்து குவாலிஃபை இல்லாமல் வெளியில் வந்துட்டார். அதர்வைஸ் அவரோட டீம் ஆஸ் அ டீம் ஓனரை 901 அந்த கார் அந்த டீம் 3rd பிளேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் ஆரம்பித்ததுலேருந்து அஜித்துக்கு நிறைய பிகினிங்கில் கொஞ்சம் நிறைய தடங்கள் இருந்தது. நம்பர் 1 வந்து அந்த கார் வந்து பேரிகேட்டில் இடித்தது, டேமேஜ் ஆனது. அப்புறமா ஃபியூவல் இல்லாமல் வழியிலேயே ஸ்டாப் ஆனது. இவ்வளோ விஷயங்களை வச்சு கூட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற அந்த ஒரு இதை மைண்டில் வச்சு அஜித் என்றைக்குமே ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார். எடுத்துட்டாருன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தலை விடவே மாட்டார். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரேஸை கிட்டத்தட்ட ஆஸ் அ டீம் ஓனராக 3வது இடத்த பிடிச்சிருக்காரு. பட் இதில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது, சில சர்ச்சைகள் கூட இருக்குது. நிறைய பேர் இதை வந்து புரியாமல் பேசுகிறாங்க. எப்படின்னா அஜித் 26th பிளேஸ் தானே வந்தார், அது எப்படி அவர் 3rd பிளேஸாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஆக்சுவலி அதெல்லாம் உட்காந்து நம்ம பாடம் எடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஏன்னா கார் ரேஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் நடக்குது, ஆனால் அதில் நிறைய சப் கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. அதில் யார் டாப் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இப்போ அஜித்குமார் ஓட்டின கார் வந்து ஜிடி கார்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுல அதான் ஹை டர்புலன்ஸ் இன்ஜின் கார். அது அந்த கார் கேட்டகரி தான் வந்து டாப் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க 1 2 3ன்னு. அந்த ஆர்டரில் கிட்டத்தட்ட 19 காரில் அஜித் வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்காரு அந்த ஜிடி கார் சீரியஸில். ஸோ அதில் தான் அவர் 3rd பிளேஸ் வந்திருக்காரு. ஸோ அந்த கார் ஓட்டுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன்படி அவர் 3rd பிளேஸ்க்கு வந்திருக்கார். ஐ திங்க் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இதை பற்றிய டவுட்டு. அந்த துபாய் ஆட்டோட்ராம்ங்கிறது வந்து மிகப்பெரிய கிரவுண்டுங்க. அதில் வந்து வின் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல்ஸ்னாலையும் வின் பண்ண முடியாது. ஸோ அஜித் அதில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வயதையும் தாண்டி கண்டிப்பாக அது பாராட்டுறதுக்கு கூடியது. அவ்வளோ லைட்டாலாம் எடுத்துக்க முடியாது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கார் ரேஸ் ஓட்டுறவங்களே அதில் அவ்வளோவா சாத்தியப்படாத ஒரு வெற்றி வந்து 53 வயசில் அஜித்துக்கு கைவசம் ஆயிருக்குன்னா அவரோட விடாமுயற்சியை நம்ம பாராட்டியே ஆகணும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண சில பேர் சொல்லியிருக்காங்க, பிராட் பிட் மாதிரி ஒரு ஹாலிவுட் ஆக்டர்லாம் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் அவரை சுற்றி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. கோ ரேசர்ஸ் கிட்ட போய் பேச முடியாது, கூட ஓடுறவங்க போய் அவரை நெருங்க முடியாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அப்படி தலகணத்தோடு வந்து அப்படி பட்டும் படாமல் இருப்பாங்களாம். பட் அஜித்குமாருக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. பிராட் பிட்க்கு அவ்வளோ ஃபேன்ஸே வரலையாம். பட் அஜித்குமாருக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் அவ்வளோ சிம்பிளாக இருக்காரேன்னு அவங்க கூட ரேஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறவர் இம்ரான் ஒருத்தர், இஸ் த ஒன் ஹூஸ் மெயின்டைன் த என்டையர் அந்த ஆட்டோட்ரம் இதை மெயின்டைன் பண்ணுறவர். அவர் சொல்லியிருக்காரு, நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணுறேன், இது வரைக்கும் இந்த மாதிரி க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அஜித்குமார் ஃபேமஸ் ஆகி இப்போ பார்த்தா அவர் குளோபல் ஸ்டார்னு ஆகிட்டாங்க. எல்லா மேகசின்லேயும் அவரை பற்றி எழுதுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டார் அஜித்குமார் அப்படி தான் எழுதுகிறாங்க. ஸோ அல்டிமேட் ஸ்டார் தலை எல்லாம் தாண்டி அஜித்தே கடவுளே தாண்டி இப்போ குளோபல் ஸ்டார் ஆகியிருக்கார் தலைவர். ஒரு புது பேர் கிடச்சிருக்கு. இப்போ துபாயில் நடந்த இந்த 24 hours சீரிஸ் வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபையர். ஸோ இதில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 ரவுண்டு போகும். வேறு நாட்டில் வேறு கண்ட்ரியில் வேறு பிளேஸில் நடக்க போகுது. ஸோ அதிலலாம் நம்ம அஜித்துக்கு தொடர்ந்து நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுப்போம். வரிசையாக கண்டினியூவாக 2 month or 1 month கேப்பில் நடக்கும். செப்டம்பரில் தான் ஃபைனல் வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இந்த சீரியஸ் கண்டினியூ ஆக போது. நம்ம தொடர்ந்து அவருக்கு நம்மளோட சப்போர்ட்டை கொடுப்போம். அதோடைய கேலண்டரோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு அதோட டேட் ஸ்பேஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
இந்த துபாய் ரேஸில் ஆச்சரியப்படுற மாதிரி நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத அஜித், இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத சைடு அஜித்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அஜித் இந்த மாதிரி துள்ளி குதிச்சோ, இந்த மாதிரி எல்லா கூட்டத்தை கட்டி பிடிச்சி அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடின மாதிரி நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ ஓப்பனாக அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஒய்ஃபோட கிஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, ஹக் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அன்பை தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, ஈவன் இன்டர்வியூ கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு அப்படி எல்லா இடத்துக்கும் ஆட்டிக்கிட்டு ஓடினதாக இருக்கட்டும், அதே மாதிரி க்ரௌட் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் இது நம்ம அஜித் இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார், நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். மேபி அவர் ரொம்ப பேஷனாக எடுத்து சினிமா வந்து அவருக்கு பிஸ்னஸ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அவர் அதை ஒன்றும் பெரிய என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி தெரியல. காசுக்காக பண்ணுறாரு, சர்வைவலுக்காக பண்ணுறாரு. பட் எப்போ நம்ம ஒரு பேஷனை நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ அதோட சந்தோஷமே வேறங்க. உண்மையாலுமே அது வந்து அஜித் முகத்தில் நல்லா தெரிஞ்சுது. அதோட அவர் ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஃபேன்ஸ் அவர் கொடுத்த லவ்வாக இருக்கட்டும், இங்கேருந்து அவரை பார்க்க போன செலிப்ரிட்டி மாதவனாக இருக்கட்டும். மாதவன் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வந்தார். அதுக்கு மாதவன் சொல்கிறாரு, யோ நான்லாம் சினிமாவில் நடிக்கிறேன், நான் ரியல் ஹீரோ இல்லை, அவர் தான் ரியல் ஹீரோன்னு சொல்லி மாதவன் அங்கேருந்து அஜித்தை பார்த்து நான் உங்கள் ஃபேன் வந்திருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறதா இருக்கட்டும். அப்புறம் அஜித்தை கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கட்டும். ஈவன் வசந்த் ரவி போயிருக்காரு, ஈவன் சிறுத்தை சிவா போயிருக்காரு. இப்படின்னு இப்போ ஒரு நிறைய பட்டாளங்கள் போய் அஜித்தை விஷ் பண்ணியிருக்காங்க நேராகவே. ஈவன் நிறைய பேர் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய இடத்துல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அஜித் அந்த 9th cloud தான் சொன்னான் அன்றைக்கி. அப்படியே ஒரு துபாயவே மனுஷன் புரட்டி எடுத்துட்டார். அது பார்க்க உண்மையாக ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. நான் ஜெயித்த மாதிரி ஈவன் எல்லாருமே அதை ஃபீல் இருந்து, எங்கே போனாலும் நம்ம தலை ஜெயிச்சிட்டார் பற்றி அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அவன் வீட்டில் அவங்க அண்ணன் தம்பி யாரோ ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அதுவும் நம்ம அந்த கொடியை எடுத்து ஆட்டின ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப்போட அந்த சிம்பலை காமிச்சு அதெல்லாம் வேறு லெவல். இதில் அதை வேறு பாலிட்டிக்ஸ் பண்ணின்னு இருக்கிறானுங்க. நாங்கள் பண்ண லோகோ தலைவர் அங்கே காமிச்சிட்டாரு அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்காரியா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்த இந்த நேரத்தில் இன்னும் அஜித்துக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி செர்ரி அந்த கேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பாரத பிரதமர் இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டை அறிவிச்சிருக்காங்க. அஜித் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தார். ரொம்ப எக்ஸைட்டடாக எங்கள் அப்பா இருந்திருக்கணும், அவர் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருலாம் ட்வீட் பண்ணியிருந்தார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப உண்மையாலுமே அப்பா இருந்தால் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். எனிவே அம்மா இருக்காங்க, ஒய்ஃப், குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஜென்ரலி அஜித்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எல்லாரும் அவார்டு கொடுத்தாலும் எந்த அவார்டுமே வாங்கிறதுக்கு போக மாட்டேன். ஈவன் விஜய் டிவியெல்லாம் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக பிச்சை எடுத்து பார்த்தாங்க. நம்மளால் அசர்ற மாதிரி இல்லை. மோதியும் நம்ம குடியரசுத் தலைவர் வெயிட் பண்ண வச்சுருவாரோ, வாங்க வர்றாரோ, அஜித் வருவார்னு காக்க வச்சுருவாரோ, ஒருவேளை போகாமல் விட்டுருவாரோங்கிற சந்தேகம்லாம் எனக்கு இருக்குது. ஐ திங்க் மனுஷன் ஜென்டில்மேன் போவார்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஜென்யூனாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு கிளாரிட்டி, நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. அஜித் ரேஸ் காரில் வின் பண்ணதுனால தான் இந்த பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. இல்லை, அவர் கலைத்துறையில் செய்த சாதனைக்காக இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் கொடுக்கல, இப்போ ஏன் கொடுத்தாங்கன்னா மேபி அங்கே போய் நம்ம இந்தியன் கொடி ஆட்டியிருக்காருல, அந்த ஒரு மரியாதைக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒன்றும் ஃபிலிமில் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் அவர் நடிப்பு ஒன்றும் நடித்ததா எனக்கு ஒன்றும். ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஆக்டர் அஜித். ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் அந்த பர்சனல் லைஃப் ஸ்டைல், எஸ்பெஷலி கார் ரேசிங் அந்த மாதிரி ஆட்டிடியூடில், ஈவன் அந்த டுவர்ட்ஸ் த லைஃப் அந்த டிசிப்ளின், அதுக்கெலாம் நான் மிகப்பெரிய ஃபேன். பட் அவரோட நடிப்புக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. இட்ஸ் மை ஜென்யூன் ஒப்பீனியன் டிஃபர். எனக்கு எப்பயுமே அஜித் மேலே ஒரு நல்ல மரியாதை, ஹை ரிகார்ட்ஸ் இருக்க தலை தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய அஸ்ட்ராலஜர், ஒரு 2-3 பேர் அஸ்ட்ராலஜர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அஜித்துக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் ஜாதகத்தில் அவர் சிஎம் ஆகக்கூடிய அனைத்து அம்சங்களும் இருக்குது. அதனால தான் ஜெயலலிதா தத்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டார். எம்ஜிஆர் கூடிய இருந்த அனைத்து அம்சங்களும் அஜித் ஜாதகத்திலேயே இருக்குன்னான்னு சொல்லி ஒரு சில பொருளி போயிட்டுருக்கு. யாருக்குண்டா இங்கேயும் தளபதி போட்டி வருமோ? அரசியல்லையும் நாளைக்கு யார் முதலமைச்சர், யார் பெரிய ஆளாக போகிறான்ற கலாட்டா வருமோ? திருப்பியும் தளபதி மோதலா? காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ தட்ஸ் ஆல் மக்களே. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அஜித்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொகுப்பு அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு கொடுக்கணும், தலையோட ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ பீப்புள் என்ஜாய்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அஜித் ஒரு தலை அவரோட ஸ்டைல்லையே முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மேலே இருக்கிறவங்க நம்மளை பார்த்துப்பான். வருங்கால சீஃப் மினிஸ்டர் அஜித். ஐயோ, என்னை யாரும் வரைக்கிறாதீங்க. வணக்கம் மக்களே.